கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இங்கே எபிரேய எழுத்தாளன் நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு காரியம், சபை கூடி வருதலை நம்ம என்ன செய்யக்கூடாதா? விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் சபைக்கு செல்வதனால ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அன்னாள் ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். அநேக சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நாம் எந்த விதத்திலையும் நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சுகவீனமாக படுக்கையாய் இருக்கும்போது பரவாயில்ல, நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கும்போது நாம் சபை கூடி வருதலை அசட்டை பண்ணக்கூடாது. சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது. அதுதான் இதை சபையின் காரியங்களை குறித்து பார்க்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமே கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை காட்டில் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நாடுவேன்னு சொல்ல. தேவனுடைய ஆலயத்துக்கு போவான்னு சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறார். ஆகவே தாவீதுடைய வாஞ்சலாம் ஆண்டுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே தாவீதை போல நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அன்னாலை போல ஆலயத்தில் போய் நாம் செபிப்போம், ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ பிரசன்னத்தை, தேவ வெளிப்பாடுகளை, தேவனுடைய சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுப்போம். சபை கூடி வருதலை நான் விட்டுவிட மாட்டேன், சபை கூடி வருதலை நான் கடைப்பிடிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம். தீர்மானத்தில் உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த நல்ல செய்திக்காக, நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் கடந்த ஆண்டுகளில் சபை கூடுதலை விட்டு இருந்தால் கூட இந்த புதிய ஆண்டில் முதல் மாதத்திலிருந்து நாங்கள் சபை கூடுதலை விடாபடிக்கு கடைப்பிடிக்க உதவிச்சு ஆசீர்வதி பலப்படுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.